கோவில்பட்டி, கழுகுமலை, கயத்தார், கடம்பூர் உள்ளிட்ட பகுதியில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக கோவில்பட்டியில் உள்ள கண்மாய்கள் முழுவதும் நிரம்பி மழை நீர் வெளியேறி வருகிறது. மேலும் கூசாலிப்பட்டி, இனாமணியாச்சி பகுதியில் உள்ள கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு மழை நீர் வெளியேறுவது தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜேஷ் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மழை நீர் வெளியேற தடுக்கும் விதமாக மணல் மூட்டைகள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலமாக மண் தடுப்புகளை ஏற்படுத்தி தண்ணீர் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் கோவில்பட்டி பகுதியில் சுற்றியுள்ள 40 கண்மாய்கள் முழுவதும் நிரம்பியுள்ளதால் அவற்றை வட்டார வளர்ச்சி அதிகாரி தலைமையிலான குழுவினர் இரவு முழுவதும் கண்காணித்து வருவதாக தெரிவித்தனர். 40 குளங்கள் நமக்கு இருக்குது. அதில் 40 குளங்களும் நிரம்பி வழிகிறது. அதில் இப்போ சாயங்காலத்திலேருந்து அதை ஆய்வு செய்த போது ஒரு 2 குளங்களில் உடைப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. அது இப்போ ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அதை சரி பண்ணிட்டோம். வேறு ஊராட்சி பகுதியில் மற்ற எல்லா குளங்களையும் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எது நமக்கு உடையிற சூழ்நிலை இருந்தால் அதை உடனுடனே மணல் மூட்டைகளை வைத்து நம்ம அடித்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம். வேறு கோவில்பட்டி ஊராட்சி பகுதியில் வேறு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் உடனுடனே இரவுலேயே எங்கள் டீமை வச்சு எல்லாமே சரி பண்ணி அதை